இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஸ்திரேலிய தொடருடன் ஓய்வு பெறப்போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு ரோஹித் சர்மா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தற்போது நடைபெறும் இந்த ஒரு போட்டியில் இருந்து மட்டுமே விலகியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது. மோசமான ஃபார்ம் காரணமாக ரோஹித் சர்மா ஓய்வு பெற வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுவாக எழுந்து வந்தன. இந்த நிலையில் சிட்னியில் நடைபெற்று வரக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்று வரும் போட்டியில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் டெஸ்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்று விட்டதாகவும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது சிட்னி டெஸ்டினுடைய 2வது நாள் உணவு இடைவேளையின் பொழுது அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்காக இர்ஃபான் பத்தான் உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் ரோஹித் சர்மாவிடம் நேர்காணல் ஒன்றை நடத்தினார். அந்த நேர்காணலில் ரோஹித் சர்மா பேசினார். அந்த நேர்காணலின் பொழுது அவரிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அவை அனைத்திற்குமே ரோஹித் சர்மா பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் இந்த போட்டியிலிருந்து விலக்கப்பட்டீர்களா அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பான கேள்விக்கு தற்பொழுது நான் சிறப்பாக விளையாடவில்லை, இதனால் சிறப்பாக விளையாடும் ஒருவர் அணிக்கு தேவைப்படுவதால் சிட்னி போட்டியில் இருந்து விலகுவதாக தாம் சுயமாக முடிவெடுத்ததாக ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். இது முழுக்க தாம் எடுத்த முடிவு என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்பொழுது தாம் சரியாக விளையாடவில்லை என்பதால் 2 மாதங்களுக்கு பிறகு சரியாக விளையாட மாட்டேன் என்று அர்த்தமில்லை என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்னும் தன்னிடம் கிரிக்கெட் நிறைய பாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எப்பொழுது ஓய்வு பெற வேண்டும் என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், தாம் 2 குழந்தைகளுக்கு தந்தை, வயதானவர், அந்த மெச்சூரிட்டி தமக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் லேப்டாப் மற்றும் பேனாவுடன் வெளியில் உட்கார்ந்து இருந்து கொண்டு யாரோ ஒருவர் தாம் எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியாது எனவும், அதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் காட்டமாக பதிலளித்திருக்கிறார். மேலும் இந்திய அணியில் பிளவு இருப்பதாக பல்வேறு தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. டிரெஸ்ஸிங் ரூம் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறதே. இந்திய அணியில் தற்பொழுது ஒற்றுமை இருக்கிறதா என்ன என்பது தொடர்பான கேள்வியை பொறுத்தவரை இந்திய அணியில் எந்த பிளவும் இல்லை, வீரர்கள் அனைவரும் மிக ஒற்றுமையாக அணிக்காக விளையாடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பும்ராவுடைய கேப்டன்சி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பும்ராவினுடைய கேப்டன்சி என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது, அவரினுடைய கேப்டன்சி பாராட்டத்தக்க வகையில் இருப்பதாகவும் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த நேர்காணல் முடியும் பொழுது உங்களை கேப்டனாக பெற்றதில் பெருமை கொள்வதாக அந்த நேர்காணல் நடத்தியவர்கள் தெரிவித்த பொழுது ரோஹித் சர்மா சிரித்துக் கொண்டே நான் எங்கும் போகவில்லை, இன்னும் இங்கேதான் இருக்கிறேன் என்று சிரித்தவாறே பதிலளித்து அவர் புறப்பட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.